வணக்கம் நண்பர்களே. ஆதி பாரதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பாட்டி மித்ராவுக்கு நிச்சயதார்த்த புடவை இதில் எதையாவது ஒன்று செலக்ட் ஆகிருக்கு, உனக்கு எது பிடிச்சிருக்கு மித்ரா அப்படின்னு அந்த இடத்துல புடவையை காட்டுறாங்க. புடவை காட்டினோடனே நம்ம மித்ரா பாரதியை லுக்கு விடுறாங்க. இந்த பாரடி எனக்கு நிச்சயதார்த்தம் வர போயிட்டு உன் புருஷன் ஆதி என் காலத்தில் கண்டிப்பாக தாலி கிட்ட தான் போகிறான், நீ இதெல்லாம் பார்க்கணும் மித்ரா, பார்க்கணும் பாரதி அப்படின்னு மித்ரா அந்த சைடு நம்ம பாரதியை பார்த்து அப்படியே கீழ்த்தனமாக பார்த்துக்கிறாங்க பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த புடவை நீ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பாட்டி கேட்குறாரு. ஆமாம் எனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கு பாட்டி, அப்போ இதே நீ செலக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு புடவையை செலக்ட் பண்ணி இதுதான் உன் நிச்சயதார்த்த புடவை, இதை சாமி ரூமில் கொண்டு வை அப்படின்னு சொல்ல நேரம் மித்ரா அந்த புடவையை தூக்கிக்கிட்டு சாமி ரூமில் கொண்டு வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எங்கேயே இருந்து எரியிற பத்தி போஞ்ச வாசனை அடிக்குத அப்படின்னு பாட்டி பார்க்குறாங்க. சாமி ரூமில் அந்த நிச்சயதார்த்த புடவை பற்றி எரியுது, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பாட்டி மித்ரா ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கா, அதனால தான் ஆதியை கூட கல்யாணம் நடக்க முடியாமல் 2-3 வாட்டி மணமேடை வர இந்த கல்யாணம் நின்றுருக்கு. இப்போ கூட நிச்சயதார்த்த புடவை பற்றி எரியுனா இதில் ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்குது, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல, எனக்கு உண்மை தெரியணும், எதுக்காக இந்த புடவை இப்போ பற்றி எரிஞ்சுது, அதுவும் இல்லாமல் எதுக்காக மித்ராவின் கல்யாணம் தடங்கலாக இருக்குது, இவ்வளோ தூரம் பரிகாரம் எல்லாம் பண்ண கூட இது சரி பண்ண முடியலைன்னா கண்டிப்பாக ஆதி மித்ரா கழுத்தில் தாலி கிட்ட முடியாது, ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு நம்ம பாரதி ஆதி கல்யாணம் ரகசியத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம பாட்டி நோண்டி நொங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். மித்ராவின் பாட்டி உண்மை தெரிஞ்சு மித்ராவை அடித்து வெளுத்து, ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆன நபர் கூட கல்யாணம் கேடாக இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல விழுக்க போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டினாங்க. பரபரப்பான கட்டத்தில் தான் ஆன்லைனில் நிச்சயதார்த்த புடவை ஆர்டர் போட்டது வந்திருக்கு. மித்ரா உனக்கு பிடிச்ச துணியை நீ செலக்ட் பண்ணு, இதுதான் உனக்கு நிச்சயதார்த்த புடவை அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி சொல்லுறாங்க. நம்ம மித்ராவும் புடவையை செலக்ட் பண்ண நம்ம பாரதியை பார்க்குறாங்க. இங்கேருந்து பாரதியை பார்த்து, என்னடி உனக்கு நீ உன் புருஷனை என்ன அடைய விடாமல் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தாலும் பார்த்தியா, கல்யாண நிச்சயதார்த்த புடவையை செலக்ட் பண்ணுறேன், கூடிய சீக்கிரம் உன் புருஷன் எங்களத்தில் தாலியை கட்டி என்னோட ஆதியாட்டு மாற போகிறான், உன் கண்ணு முன்னாடியே இதெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு அந்த இடத்துல மனசுக்குள்ளே நம்ம பாரதியை கேவலமாட்டு பார்த்துக்கிட்டு அந்த புடவையை ஒன்று செலக்ட் ஆக்குறாங்க. இந்த புடவை எனக்கு பிடிச்சிருக்கு பாட்டி, அப்போ இதே உன் நிச்சயதார்த்த புடவையாக வச்சுக்கிடலாம் அப்படின்னு அந்த புடவையை எடுக்க சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதை சாமி முன்னாடி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்ல நேரம் பூஜை ரூமுக்கு நம்ம மித்ரா அந்த புடவை தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம பாட்டி பாரதிட்ட, இந்த பாரு நீ தான் ஆதியோட பொண்டாட்டின்னு நீ உண்மையை ஒத்துக, இல்லாட்டா இந்த மித்ரா ஆதி வாழ்க்கையில் வந்துட போகிறாரு, நீ ஆதிக்கிட்ட இந்த உண்மையை சொல்லியா, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் முக்கியமாக அந்த கிழவினை பார்த்தியா நிச்சயதார்த்த புடவை எடுத்திருக்கு, இனி கல்யாண புடவை எடுக்கும், இப்படியே இந்த கிழவி தான் பேத்திக்காண்டி ஒவ்வொரு திட்டத்தையும் போட்டுட்டு இருக்கோம், அந்த கிழவிக்கிட்ட நீ ஓப்பனாக சொல்லிடு, நான் தான் ஆதியோட மனைவி, இவ ரெண்டாவதா அவரை அடையணும்னு நினச்சிட்டு இருக்கா, எங்கள் குழந்தைங்க தான் தமிழ் ஆதித்யா அப்படின்னு சொல்லு. ஒரு கட்டத்தில் இந்த கிழவிக்கு தெரிஞ்ச அந்த கல்யாணம் நடக்காது, தான் பேத்திக்கு நிச்சயமாக ஒரு கல்யாணம் ஆன நபரை கல்யாணம் பண்ணி வைக்க எந்த பாட்டியும் முற்பட மாட்டா, நீ சொல்லு, எதுக்காக நீ இப்படியெல்லாம் மறைச்சிட்டு இருக்க பாரதி, உன் மௌனமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல நேரம் இருக்கட்டு, இவங்க ஆட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி கடவுள் வைப்பார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்கேயோ ஒரு மூலையில் இருந்த என் ஆதியை என் கண்ணு முன்னாடி கூட்டிகிட்டு அவருக்கு எந்த வீட்டிலே அவர் கூட வாழ வச்சுருக்குன்னா கண்டிப்பாக என்னை விட்டுட்டு ஆதி மித்ரா கழுத்துலலாம் தாலி கட்ட முடியாது பாட்டி, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அந்த இடத்த சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பூஜை ரூமில் அந்த சாரியை வச்சுருக்காங்க, அதுலேருந்து பத்தி கீழே விழுந்து அந்த பத்தியில் உள்ள தீ கனல் தெரிச்சு அந்த புடவை அப்படியே எரியுது. எங்கே இருந்துடா இந்த கருகன வாசம் வருது அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி ஆராய ஆரம்பிக்காங்க. அப்போ தான் இந்த மித்ராவைக்கு நிச்சயதார்த்த புடவையை அந்த சாமி ரூமுக்குள்ளே வச்சால அதுதான் பத்தி எரிந்து இப்படி சுமலடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு அந்த இடத்துல பாட்டி பார்க்குறாங்க. அடடா, நிச்சயதார்த்த புடவை இப்படி பத்தி எரியும்னா சகுனம் சரி கிடையாது, இந்த
மித்ராவுக்காக எந்த விஷயம் கல்யாண விஷயம் பண்ணாலும் இப்படி தானே தடங்களாக வந்திருக்கு. ஏற்கனவே 2 நேரம் ஆதியை கல்யாணம் பண்ண மணமேடை வர போய் கல்யாணம் நடக்கலை. இப்போ என்னென்னா பட்டு புடவை வந்து பற்றி எரியுது. இதெல்லாம் எதுக்காக ஒன்றுமே புரியலையே கடவுளே, நீ தான் என் பேத்திக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மனசுக்குள்ளே யோசித்துக்கிட்டு இருக்காங்க. அதோட மித்ராணி வந்து கோபத்தில் கத்துறாங்க, பாட்டி என்ன பாட்டி இந்த பாரு நிச்சயதார்த்த புடவை பற்றி எரியுது, உன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குன்னு தெரியல. ஒவ்வொரு வாட்டியும் ஆதி கூட உனக்கு கல்யாணம் நடக்க நிறைய எல்லாம் தடங்கள் எல்லா பரிகாரமும் செய்த பிறகு கூட இது வந்து உன் புடவை இப்போ பற்றி எரியுன்னா ஏதோ ஒன்று இருக்குது, நீ ஆதியை வந்து தேர்ந்தெடுத்துருக்கிறது தப்புன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னேன்னா, அடடா பாட்டிக்கு வந்து ஆதியும் பாரதியும் புருஷன் முட்டாட்டின்னு தெரிஞ்சா அவ்வளோதான் போல இருக்க, நம்ம கதை முடிஞ்சு போமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மித்ரா வந்து தலையை சொல்லிடுறாங்க. என்ன பார்க்குறேன், ஏன் இவ்வளோ பெரிய போராட்டம் கல்யாணம் ஆவதுக்கு முன்னாடி, அப்போ கல்யாணம் ஆகியிருந்தா என்னென்னமோ நடக்கும் புரியுதா, என் பேத்தின்னு உள்ள முறையில் எனக்கு வந்து இது சரியாக படலை அப்படின்னு வந்து சொல்லினாரு. என்ன பாட்டி சொல்கிறீங்க, ஆதியே நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ண உயிராக இருக்கோம், ஒரே வீட்டில் இருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் கல்யாணம் பண்ணதில்ல எந்த தப்பும் இல்லை பாட்டி அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. என் பேத்தி என்னென்னமோ என் மனசை மாற்றி பார்த்தாலும் என் மனசுக்குள்ளே வந்து இந்த கல்யாணம் சரிப்படாதுன்னு தோண ஆரம்பிச்சிட்டு, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இந்த பாரதியும் சரி கிடையாது, ஆதிக்கிட்ட ஒட்டிட்டு தான் தெரியா. அப்படி இருக்க நேரம் என்னதான் இவங்களுக்குள்ளே இருக்கும் எனக்கு தெரியல. ஒரு வேலைக்காரிக்காக ஆதி இவ்வளோ தூரம் போராடி வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்து வீட்டுக்குள்ளே ஒரு ஆளாக கொண்டு வரதுக்கும் காரணம் எனக்கு புரியலை. என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து அரண்டு போய் நம்ம பாட்டி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா மித்ரா வந்து செய்த கல்யாணத்துக்குள்ள தடை எல்லாத்துக்கும் காரணம் ஆதிக்கும் பாரதிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து ஆராய நேரம் தான் நம்ம ஆதி பாரதி கல்யாண ஃபோட்டோ பாட்டிக்கு கண்ணு முன்னாடி வரும். அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே அரண்டு போகிறாங்க. என்ன இவங்க புருஷன் முண்டாட்டியா, அப்போ கல்யாணம் ஆன ஒருத்தரையா அடையணும்னு என் பேத்தி மித்ரா துடிச்சா. இது வந்து எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், என் பேத்திக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லை, ஏன் இந்த முடிவை அவள் எடுத்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இப்போவாது என் கண்ணில் காட்டி தந்துட்டல அப்படின்னு வந்து அந்த இடத்துல கடவுளுக்கு ஒரு நஞ்சை போட்டுக்கிட்டு, இந்த பாரு மித்ரா உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த வீட்டில் இருக்க பாரதியோ ஆதியோ வந்து புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், இது எனக்கு தெரியும் பாட்டி, ஆனாலும் நான் வந்து ஆதியை தான் கல்யாணம் பண்ணுவேன், என் மனசில் அவர் தான் இருக்காருன்னு வந்து சொல்ல நேரம் ஓங்கி ஒன்று போடாங்க. இனி தெரிஞ்சும் இப்படி ஒரு வாழ்க்கையை அழிக்கணும்னு துணிஞ்சிருக்கிறியா, நீ சொல்ல போனால் என் பேத்தியே இல்லை, ஏன் இப்படி நீ நிற்கிற, வந்து கல்யாணம் ஆன நபரை நீ வந்து சொந்தமாக்கிட்டா அது உனக்கு சொந்தமாயிருமா, அவரை நம்பி 2 பிள்ளைங்க இருக்காங்க, இது பெரிய துரோகம், நம்பிக்கை துரோகம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் இவ்வளோ நாள் உனக்கு சப்போர்ட் பண்ணேன், ஆனால் இன்னையிலேருந்து நான் இந்த கல்யாணத்தை நானே வந்து நடத்த விட மாட்டேன், பாரதிக்கும் வந்து ஆதிக்கம் தான் வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம பாட்டி கங்கணங்கிட்ட மித்ரா அப்படியே வந்து தலைகுனிவோடு இருக்காங்கங்க. வணக்கம்.